அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்கள் அட்சய திருதை நாளில் ஏன் தங்கம் வாங்க வேண்டும்? அப்படி தங்கம் வாங்குவதால் என்ன சிறப்பு? அதே சமயம் நகை கடைக்காரர்கள் அன்றைய நாளில் ஏராளமான நகைகளை விற்று தீர்க்கிறார்களே, அதனால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். முதலில் அட்சய திருதை என்றால் என்ன என்பதை பார்ப்போம். அட்சயம் என்றால் அல்ல குறையாத வளங்களை, அழிவில்லாத வளங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் ஒரு அமைப்பிற்கு அட்சயம் என்று சொல்லப்படுகிறது. பெருகக்கூடிய ஒரு அமைப்பு தான் அட்சயமாக பார்க்கப்படுகிறது. திரிதை என்பது அமாவாசைக்கு பிறகு வரும் 3ஆம் திதியாக பார்க்கப்படுகிறது. இந்த 3ஆம் திதி என்பது விருத்தி, விரிவு, பெருக்கம் என்பதை குறிக்கிறது. வளர்பிறை சந்திரனாக சந்திரன் வளரக்கூடிய வேளையில் 3ஆம் திதி வளர்ச்சியை அள்ளி கொடுக்கும் நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் அட்சய திரிதை என்று அழைக்கப்படுகிறது. இன்றைய நாளில் மற்ற நாளில் இல்லாத சிறப்பு என்னவென்றால், முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கிறார். பிதுர்காரகன் என்று அழைக்கக்கூடிய சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கும் போது மாதுர்காரகன் என்று அழைக்கக்கூடிய சந்திரனும் உச்சபலம் பெற்றிருப்பார். சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய இரு கிரகநிலைகளும் உச்சபலம் பெறும் ஒரு நாள் தான் இந்த அட்சய திருதை நாள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாள் 3ஆம் நாளாக பார்க்கப்படுகிறது. வளர்பிறை சந்திரனின் அமைப்பில் அந்த 3 என்பது குருவின் எண்ணை குறிக்கிறது. குருவின் நிறமான மஞ்சள் நிற பொருட்களை வாங்குவது அமோகமான யோகத்தை அள்ளி கொடுக்கும். எனவேதான் அன்றைய நாளில் கும்பராசிக்காரர்கள் தங்கத்தை வாங்குவது சிறப்பான யோகத்தை கொடுக்கும். அன்றைய நாளில் எதை செய்தாலும் அது 100 மடங்கு 1000 மடங்கு பெருகுவதற்கான யோகம் உண்டு. தங்கத்தை சிறிதளவு வாங்கினால் அதை மென்மேலும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அட்சய திருதை நாளில் உறுதியாகவே கிடைக்கும். அதே சமயம் கடைக்காரர்கள் அன்றைய நாளில் ஏராளமான நகைகளை விற்று தீர்க்கிறார்களே, அதனால் அவர்களுக்கு லாபம் கிடைக்குமா என்றால் அவர்களுக்கும் லாபம் கிடைக்கும். ஏனென்றால் அன்றைய நாளில் எதை செய்தாலும் அது மென்மேலும் வளரும். நமக்கு விற்கக்கூடிய தங்கங்களில் அதில் குறிப்பாக செய்கூலி சேதாரம் என்ற மிகப்பெரிய அளவிலான லாபத்தை மறைத்து அங்கு விற்கிறார்கள். அப்படி விற்கும் போது மிகப்பெரிய அளவிலான லாபம் கிடைக்கும். அந்த லாபமானது மேலும் மேலும் அவர்களுக்கு 100 மடங்கு 1000 மடங்கு வளரக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே கும்பராசிக்காரர்கள் அன்றைய நாளில் தங்கம் வாங்கினாலும் யோகம், தங்கத்தை விற்றாலும் யோகம். ஆனால் நினைவில் இருக்கட்டும், தங்கத்தை லாபம் நிறைந்தவையாக வைத்து விற்கும் போது அமோகமான யோகம் கிடைக்கும். நீங்கள் ஏற்கனவே தங்கம் வாங்கிவிட்டு பழைய தங்க நகையை கொண்டு போய் விற்கும் போது இதில் சேதாரம் என்று ஒரு அமௌண்டை கழித்து விடுவார்கள். அப்படி கழித்து விற்கும் போது நமக்கு இழப்பு தான் ஏற்படும். அப்படி இழப்பு ஏற்படக்கூடிய நேரத்தில் விற்றால் மென்மேலும் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. லாபத்துடன் விற்கும் போது அதிக லாபம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே தங்கத்தை தங்கத்தை விற்கும் கடைக்காரர்களுக்கும் சிறந்த வளர்ச்சியை கொடுக்கும் நாளாக அன்றைய நாள் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது அன்றைய நாளில் கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினால் அது வளர்ச்சி பெறக்கூடிய ஒன்றாக அமையும். கடன் மேலும் உயரக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கும். எதிர்மறையான எண்ணங்களையும் கற்பனையான பயத்தையும் விலக்குவது நல்லது. அட்சய திருதை சிறப்பு வாய்ந்த மங்களகரமான நாளாக பார்க்கப்படுவதால் தொட்டது துலங்கும். இந்த தருணாலில்தான் புராணங்களில் ஏராளமான நிகழ்வுகள் நடைபெற்றது. மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கு அட்சய பாத்திரம் கிடைத்த நாளாகவும், குஷேலனுக்கு செல்வ வளம் கிடைத்த நாளாகவும், குபேரனுக்கு செல்வத்தின் அதிபதியாக மகாலட்சுமி வரம் கொடுத்த நாளாகவும் பார்க்கப்படுகிறது. ராமர் அவதரித்த திதியாகவும் பார்க்கப்படுகிறது. இப்படி பல ஏராளமான நன்மைகளும் சிறப்புகளையும் இந்த அட்சய திருதையானது சுமந்திருக்கிறது. அன்றைய நாளில் தங்கம் வாங்குவது மட்டுமல்ல, வெள்ளி, உப்பு, மல்லிகைப்பூ போன்றவை வாங்குவதும் அமோகமான யோகத்தை அள்ளி கொடுக்கும். அன்றைய நாளில் நினைவில் இருக்கட்டும், கடன் மட்டும் வாங்க வேண்டாம், தீங்கான எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். அன்றைய நாளில் ஏழை எளியவர்களுக்கு தான தர்ம காரியங்களை செய்யலாம். குறிப்பாக தண்ணீர் நிரம்பிய ஒரு குடத்தை தானம் செய்வது ஏராளமான நன்மைகளை கொடுக்கும். இன்றைய நாளில் நீங்கள் தான தர்மம் செய்யும் போது அந்த தான தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு 100 மடங்கு 1000 மடங்கு செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு செல்வ பலம் வந்து கொண்டே இருக்கும். எனவே தான தர்ம காரியங்களை அன்றைய நாளில் செய்வதால் நீங்கள் மென்மேலும் தான தர்ம காரியங்களை செய்யக்கூடிய அளவிற்கு சிறப்பான வளர்ச்சி பெறும் நாளாக அன்றைய நாள் அமையும். அதோடு மட்டுமல்லாது அட்சய திருதி நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலையில் எழுந்து கும்பராசிக்காரர்கள் குளித்துவிட்டு பூஜை செய்யுங்கள். விஷ்ணு பகவானை பூஜை செய்வது இரட்டிப்பு நன்மையை கொடுக்கும். வீட்டு வாசலில் கோலம் போட்டு விளக்கு ஏற்றி வைத்து மாவிலை வைத்து தோரணம் கட்டி வழிபாடு செய்வது சிறப்பான பலனை நிச்சயமாக அள்ளி கொடுக்கும். பசு, ஆடு, மாடு, பறவைகளுக்கு உணவு கொடுங்கள், நீர் வையுங்கள். அதனால் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். பசி என்று வந்தவர்களுக்கு ஒரு வாய் சோறு போடுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். உடை இல்லாதவர்களுக்கு புத்தாடை எடுத்து கொடுங்கள். மிக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்வில் செல்வ வளம் பெருகுவதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். எனவே தவறவிடாமல் இந்த அட்சய திருதி நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கும்பராசி
ராசிக்காரர்கள் தங்கம் வாங்கலாமா என்றால் உறுதியாக தங்கம் வாங்கலாம். சிறப்பாக நல்ல வளம் பெறக்கூடிய நாளாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இன்றைய நாளில் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உறுதியாகவே உண்டு.